ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. மூன்றாம் திருவந்தாதியின் 69வது பாசுரம். வெற்பன்னு வேங்கடம் பாடும் வியந்துழாய்க் கற்பன்னு சூடும் கருங்குழல் மேல் மல்பொன்ன நீண்ட தோள் மால் கிடந்த நீள்கடல் நீராடுவான் பூண்ட நாள் எல்லாம் புகும். இந்த பாசுரத்திலே ஆழ்வார் எம்பெருமானை அனுபவிக்கின்றார். எம்பெருமானை திருநாமங்களை சொல்லி அனுபவிக்க முடியும். அவனுடைய கல்யாண குணங்களை சொல்லி அனுபவிக்க முடியும். திவ்ய சேஷ்டிதங்களை சொல்லி அனுபவிக்க முடியும். அவனுடைய அற்புதமான வடிவழகை வர்ணித்து அனுபவிக்க முடியும். திவ்ய தேசங்களினுடைய வளங்களை பேச முடியும். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அடியவர்களை பேசி அனுபவிக்க முடியும். இவ்வாறு பலவிதமாக அனுபவிக்க முடியும். ஆழ்வார்களை பார்க்கும்போது நாயிகாபாவம் அப்படிங்கிறதுலையும் அனுபவிக்கின்றார். இங்கு தன்னுடைய மகள் எப்படி இருக்கின்றாள் அப்படிங்கிறத ஆழ்வார் அனுபவிக்கின்றார். என்ன பண்றாளாம், ஏதாவது ஒரு மலையை பாடணும்னா திருமலையை பற்றி பாடுகின்றாள். வேட்பன்னு வேங்கடம் பாடும். அது மட்டும் இல்லை, கற்பன்னு வியன்துழாய் கருங்குழல் மேல் சூடும். குலமரியாதைக்கு தகுந்தாற்போரே விலட்சணமான ஒரு திருத்துழாய். திருத்துழாவை என்ன பண்றா, ஏதாவது சூடிக்கணும்னா அதை சூடிக்கிறா. சரி, அதுதான் ஆச்சுன்னா எங்கேயாவது தீர்த்தம் ஆடணும் அப்படின்னா என்ன பண்றானா, மல் பொன்ன நீண்ட தோல் மால் கிடந்த நீள்கடல் நீராடுவான். எப்படியா, மல் பொன்ன மல்லர்களை பொடிபடுத்தின. எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம். கம்சன் இருந்தான். கம்சன் கண்ணமெனும் பெருமானை வதம் செய்ய வேண்டும்னு கூப்பிடுறான். முஷ்டிகன், சானூரன் அப்படிங்கிற 2 மல்லர்கள் அவர்களை அடிப்பதற்காக வருகின்றார்கள். அந்த இருவர்களையும் முட்டிக்கொண்டு 2 பேருமே முட்டிக்கிற மாதிரி பண்ணி அவன் இருவரையும் மாய்த்தான். அது மட்டும் இல்லை, துரியோதனன் அவன் அரசவைக்கு பாண்டவ தூதனாக எம்பெருமான் வருகின்றான். வரும்போது அவன் ஒரு சூழ்ச்சி பண்றான் துரியோதனன். பெரிய நிலவரை, பெரிய பள்ளம் வெட்டி அது உள்ள நிறைய மல்லர்களை அமர்த்துகின்றான். மேலே பள்ளமே தெரியாத மாதிரி பண்ணி அது மேலே ஆசனம் இடுகின்றான். அந்த ஆசனத்திலே கண்ணன் எம்பெருமானை அமரும்படி சொல்லுகின்றான் துரியோதனன். கண்ணன் உட்கார்றார். அப்படியே அந்த கீழே போயிடுறது அந்த நாற்காலி. கீழே போன உடனே மல்லர்கள்லாம் கண்ணனை தாக்க வருகின்றார்கள். அப்போது அவன் விஸ்வரூபம் எடுத்து அனைத்து மல்லர்களையும் பொடிப்படுத்தினான். அப்படிப்பட்ட பொடிப்படுத்தின நீண்ட தோள்மால், எம்பெருமானுடைய தோள்கள் எப்படி இருக்கின்றதாம், நீண்ட தோளாக இருக்கின்றதாம். ஆஞ்சநேயர் ராமனை பார்க்கின்றார். நீண்ட தோலை பார்த்து அப்படியே வியந்து போயிடுறார். எப்போ முதல் தடவை சந்திக்கும் போதே. அப்படிப்பட்ட நீண்ட தோலையுடைய அந்த சர்வேஸ்வரனான திருமால் கிடந்து உறங்குகின்ற சயனிக்கின்ற நீள்கடல் திருப்பார்கடல், அங்க போய் தான் நீராடணுன்றாலாம். இவ எப்படி பண்றா, மலையை பற்றி பாடணும்னா திருமலையை பற்றி பாடுறா, ஏதாவது சூடிக்கணும்னா திருத்துழாய் துடிக்கிறா. சரி, குளிக்கலான்னு போனோம்னா எங்கே போனோம், திருப்பார்கடலில் தான் குளிப்பேங்கிறா. அதுவும் எப்படி, ஒரு நாள் இல்லை, பூண்ட நாள் எல்லாம் புகும். ஒவ்வொரு விடிவுகள் என்னைக்கெல்லாம் விடியறதோ சூரியன் உதிக்கின்றானோ, அதாவது அனுதினமும் இவ்வாறே எண்ணுகின்றாள். இதை மற்றொரு ரூபமாகவும் பூர்வர்கள் அருளுகின்றார்கள். இது நாயிகாபாவம் என்று நமக்கு தான் சொல்றார் ஆழ்வார். என்ன பண்ணணும், ஏதாவது நீங்க பாடணும்னா திருமலையை பாடுங்கோ, ஏதாவது சூடிக்கொள்ள வேண்டுமென்றால் திருத்துழாயை சூடிக்கொள்ளுங்கோள், எங்கேயாவது தீர்த்தமாடணும்னா அந்த எம்பெருமான் சயனித்திருக்கின்ற திருப்பார்க்கடலிலே தீர்த்தமாட வேண்டும் என்று விரும்புங்கோள். இதை ஒரு நாள் இல்லை, அனுதினமும் அனுஷ்டியுங்கோள். அப்படிங்கிறது தான் இங்கு ஆழ்வார் நமக்கு அருளுகின்றான்றது பூர்வர்களுடைய வாக்கு. வெற்பென்னு வேங்கடம் பாடும் வியன்துழாய் கற்பென்னு சூடும் கருங்குழல் மேல் மல்பொன்ன நீண்ட தோள் மால் கிடந்த நீள்கடல் நீராடுவான் பூண்ட நாள் எல்லாம் புகும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.